ஹலோ ஆய் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆதரவற்ற முதியோர் இல்லம் புதுவாழ்வு இல்லம். நம்ம இது எங்கே இருக்குன்னா ஏர்வாடி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் யாரும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா நம்ம இங்கே வந்து அன்னதானம் இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப முடியாதப்பட்டவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் அன்னதானம் கொடுக்க போகிறோம். நம்ம மாப்பிள்ளை பால் சுடலை மணிக்காக இது அன்னதானத்தை கொடுக்க போகிறோம். வாங்க நீங்களும் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களும் செய்யலாம். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி, வள்ளியூர் பக்கத்தில் இருக்க ஏர்வாடியில் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போகிறோம். அவர் பிறந்தனால இவங்க முன்னாடி தான் கொண்டாடணும்னு மாப்பிள்ளை ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காப்புல. ஃபுல்லாகவே இன்றைக்கி அவங்க கூட தான் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர மழை. இன்றைக்கி காலையிலே வர மழை வேறு. அது உள்ளவும் எல்லாருமே அங்கே வந்தாச்சு. எல்லாருமே அவங்க வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. எல்லாருக்குமே நம்ம பொங்கல், உளுந்த வடை, கேசரி இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பழமாடுறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில் கம்மியான அமௌண்ட்லேயே உங்களுக்கு சூப்பராக 100 பேருக்கு உங்களுக்கு அன்னதானம். நீங்கள் கடவுள்கிட்ட 100 கடவுளுக்கு போய் 1 லட்ச ரூபா தட்சணை கொடுப்பதை இவங்களுக்கு மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே புண்ணியங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். இன்றைக்கி அதனால் நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே பாலசுப்ரமணிய வாழ்த்துறதுக்காண்டி 100 பேருக்கும் நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் இவங்க கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்க உங்கள் கல்யாண வீட்டுகளில் இதுகளில் எந்த இது சாப்பாடு மீந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் இவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள்களை நீங்கள் இங்கே செலிப்ரேஷன் பண்ணலாம். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் கஷ்டப்பட்டவங்களாம் இல்லை, யாருனே ஒரு அளவுக்கு நல்லா படித்தவங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஃபேமிலியால் கைவிடப்பட்டோம் யாராக இருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துக்கலாம். உண்மையிலே இவங்களெலாம் பார்க்கல நமக்கே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவன் நம்ம வேண்டிக்கணும். பட் நம்ம 4 பேர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். நம்ம 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கணும். இன்றைக்கி பாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. இது 18 பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 100 பேரை மெயின்டைன்ஸ் பண்ண இங்கே வச்சு நம்ம கேக் வெட்டி அவங்களுடைய செலிப்ரேஷன் பண்ணுறோம். செலிப்ரேஷன் மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பண்ணுங்கள். நல்லா ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் நம்ம பெற்றவர்களுக்கு கொண்டு விடக்கூடாங்கிற இது வந்து அவங்களுக்குள்ளே தோணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க படித்த இதுகளில் அவங்களோட பிள்ளைங்கள் தான் வெளியே அங்கே நிறைய வருது. பாருங்க, பாலு எல்லாரையுமே சாப்பிட்டீங்களான்னு ஒரு விசாரணை பண்ணிட்டு போகிறப்ப இவங்க தான் வார்டன், அந்த இன்சார்ஜ் மங்கள்லாம் அவங்க தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பேரையும் அவங்க தான் ஃபாலோ பண்ணுறது. உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம். நம்ம வீட்டில் 2 முதியோர்கள் இருந்தால் அவங்கள பார்க்கறத கஷ்டம். இவ்வளோ பேரையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயந்தான். அவ்வளோ பேருக்கும் கேக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு.